கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வெய்த முன் இவ்வுலகினை முற்றும் அளந்தவன் பொன்னில் முடியினை பூவனை மேல் வைத்து பின்னே இருந்து குழல்வாராய காக்காய் பேராயிரத்தான் குழல்வாராய காக்காய். மன்னன் தன் தேவிமார் பூர்வத்திலே வாமனாவதாரத்திலே ஒரு குட்டையாக குழந்தை வடிவத்தில் தானே வாமனன் வந்தான். அற்புத வாமனான்னு பாடுறாள் பெரியோர்கள். வேதமே சொல்றது குள்ளமா இருந்தா அழகா இருக்கான்னு நினைச்ச கூடாது, அழகா இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. அழகுக்கு இருப்பிடமாம் வாமனாவதாரம். வேதம் சொல்றது உருக்ஷிதிகும் சுஜனிமாச்சகாரா திரிர்தேவ பிருத்திவி மேஷஜேதாம் என்று வேதம் சொல்றது. சுஜனிமா அழகான அவதாரமாம். அது ஒரு பிள்ளை வந்திருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு. சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலும்னு அழகா ஒரு பூனலை போட்டுண்டு தலையில குடிமி வச்சுண்டு அழகான நெத்தியில ஒரு ஊர்தபுன்றம் விட்டுண்டு அது வந்திருக்கு. அது வந்திருக்கிறது பாரு, அது என்ன சாமர்த்தியம், என்ன பேச்சு பேசுறது பாரு அப்படின்னு அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பொம்மநாட்டிகள் இருக்காளே, முக்கியமான ராணி, அவளுக்கு சேட்டிகளாக அவள் வீட்டில் உள்ள பொம்மநாட்டிகள்லாம் ஒரு கும்பலா யாகசாலையில் இருக்கிறவர்கள் பத்னி சாலையை விட்டுட்டு ஓடி வந்துட்டாளா. ஓடி வந்து இவர் கையங்காலையும் ஆட்டி பேசுறதையும் இவருடைய சாமர்த்தியத்தையும் இவர் நிற்கிற அழகையும் பார்த்து பார்த்து மயங்கினார்கள் என்கிறார். மன்னன்னா பலி சக்கரவர்த்தி. மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வெய்தக, அவர்கள் பார்த்து பார்த்து மகிழும்படியாக முன் இவ்வுலகினை முற்றும் அளந்தவன் வாமனாக வந்து திரிவிக்ரமனாக மாறி இந்த உலகம் பூராக அளந்தவன் இந்த கண்ணன். அவனுக்கு தலை மாறும் பொழுது பொன்னில் முடியினை பூவனை மேல் வைத்து, அர்ச்சாவதாரமா இருந்தா நேத்திக்கு சாத்தின கனக கிரீட்டம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு தானே கண்ணனுக்கு குழல் வாரணம். அது எங்கேயாவது விழுந்தா நெசுங்கிவிடும், முத்து உதிர்ந்துவிடும். விலை உயர்ந்ததாகிய கனக கிரீட், அதுக்கு நல்ல திண்டு இருக்கும், வெல்வெட்டு திண்டு. அந்த வெல்வெட்டு திண்டுல அந்த கனக கிரீடத்தை எடுத்து வச்சு விட்டு குழல் வாரணம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இல்லையா. பூஷணங்களை எம்பெருமானுடைய திருவாபரணங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். கண்ணனாயிருந்தாக்க அவனுக்கு தலையில சூட்டுகின்ற பூஷணங்கள் சூரிய பிரபே, சந்திர பிரபே, நெத்தி பட்டம், கல்கி துழா, ஊச்சிப்பூ, தலைநாகர், ஜடகுஞ்சம், இவ்வளவு உண்டு தலைக்கு. அது எல்லாம் யசோதை வச்சிருக்கிறாளே. இப்ப தலை வாரணங்கிறதுக்காக அது எல்லாவற்றையும் கழற்றி இப்படி பட்டுன்னு போட்டுட்டா அதுல உள்ள ரத்தனங்கள் உதிர்ந்துவிடும், தங்கம் நெசுங்கிடுமே. அதுக்காக ஒரு வெல்வெட் பிரிச்சு அந்த வெல்வெட்டில் அது எல்லாத்தையும் அமைப்பாக வச்சு விட்டு பொன்னின் முடியினை பூவனை மேல் வைத்து கண்ணனுக்கு பின்னாடி உட்கார்ந்து கொண்டு பின்னே இருந்து குழல் வாராய காக்காய் பேராயிரத்தான் குழல் வாராய காக்காய். இந்த குழல் வாரணம், குழல் வாரும்போது சகசிரநாமம் சொன்னா ஒரு சகசிரநாமம் முடிகிற நேரம் குழல் வாரணமா. ஏனால் அவன் துருன்னு அலையிறதுனாலையும் கேசங்களெல்லாம் கொல்லுன்னு இருக்கிறதுனாலையும் அது பூரா சடல் எடுத்து சகசிரநாமத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். நிறுத்தி பாராயணம் பண்ணினான்னா இவனுக்கு குழல் வாருவதற்கும் நிறுத்தி பாராயணம் குழல் வாருவதற்கு பேராயிரத்தான் குழல் வாராய காக்காய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.